மறையும் மறுபுறம் தைரியம் கலந்திடும் அவளது குணங்களடா. கூட்டுக்குள் சிறு கிளி வெளியினில் பறந்திவள் கலந்திடும் மாற்றத்தின் முழுமை இவள். ஐகேரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே गिरिवरवीन्द्र शिरोधिनि वासिनि विष्णु विलासिनि जिष्णुनुते. இவங்களை நம்ம கஸ்டடி கூட்டிட்டு போங்க. அப்புறம் நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன். அப்புறம் யாரையும் தப்பிக்க விட்டுறாதீங்க. ரொம்ப கவனமா இருங்க. எஸ் மேடம். நான் ஓகே கிளம்புறேன். ஓகே. என்ன எலி இது? ரவி, அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்து வாங்க. அக்கா இருங்கக்கா. நாம வெளியே போனப்போ அயலி மயங்கி கிடந்தது தானே பார்த்தோம். ஆனா அப்பா இவ கையில காயம் இல்லையே. இப்ப மட்டும் எப்படி திடீர்னு வந்துச்சு? என்ன பதிலையே காணோம்? இந்த காயம் எப்படி திடீர்னு வந்துச்சுன்னு கேட்டேன். அது வந்து பாவைய அந்த ரவுடிங்க பிடிக்க வந்தப்போ. என்ன என்ன சமாளிக்க பாக்குறியா? ஏய், நான் தான் வெளியே போனப்ப இந்த காயம் கையிலே இல்லைன்னு சொன்னேன்ல. இடையில என்னமோ நடந்திருக்கு. மரியாதையா என்ன விஷயம்னு சொல்லிடு. ஏய், என்ன மாட்டிக்கிட்டியா? இல்ல எங்களெல்லாம் பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுதா உனக்கு? ரித்திகா சொல்லும் போது நீங்க நம்பல. இப்ப இதுக்கு என்னக்கா சொல்றீங்க? யா எலி, அதான் கேக்குறான்ல, சொல்ல வேண்டியதானே. வாயில என்ன கொல்கட்டையா வச்சிருக்க? கபிலா, இந்த காயம் அவ கிச்சன்ல காய்கறி கட் பண்ணும்போது வந்துச்சு. நான் தான் அவ பக்கத்திலே இருந்தேனே. என்னமா பேசிட்டு இருக்க? அப்ப நான் பாக்கும்போது இந்த காயம் எல்லாம் இப்ப மட்டும் இருக்கு. டேய், நீ சரியா கவனிச்சிருக்க மாட்ட. இந்த காயம் இன்னைக்குதான் ஏற்பட்டுச்சு இவளுக்கு. ஐலி, என்னாச்சு? தெரியாம விரல வெட்டிக்கிட்ட. காய்கறி கட் பண்ணும்போது கவனம் இங்க இருக்கணும். ரத்தம் வருது பாரு. கிளீன் பண்ணிட்டு முதல்ல ஆயில்மெண்ட் போடு. என்னாச்சு? எதுக்கு எல்லாரும் இங்க கூடி நின்னுட்டு இருக்கீங்க? ஐலி, என்னாச்சு உன் கைக்கு? பாவைக்குட்டி, என்னாச்சுடா? என்னாச்சு? அட யாராவது என்னாச்சுன்னு சொல்லுங்களேன். டே சிவா, நீயே சொல்ற, என்னடா ஆச்சு? ஒண்ணு இல்ல மாமா. நான் சொல்றேன். கொஞ்ச நேரத்துல எல்லாரும் பரலோகத்துக்கு போயிருப்போம். அவ யாரோ ஒரு புண்ணியவதி. நமக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் கரெக்டா வந்து காப்பாத்திடுறா. ஆனா அவளும் மனுஷி தானே. பாவம், எப்ப பார்த்தாலும் நமக்கு மட்டுமே பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்க முடியுமா? எப்போ என்ன நடக்கும்னே தெரியல. இப்பெல்லாம் தினமும் தூங்கி எழுந்து பார்த்தாதான் இன்னும் உயிரோட இருக்கோனே தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. வந்தவங்க யார் என்னன்னு தெரிஞ்சுதா? வேற யாரு? எல்லாம் அந்த வர்மாவோட ஆளுங்க தான். வழக்கம் போல முகத்துல மாஸ்க் போட்டுட்டு தான் வந்தானுங்க. எல்லாம் ஏதோ எதுவுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காளே, இவளால வந்தது. என்ன சொல்ற ரித்திகா? அயலுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்?
இறந்து போன இவளோட அம்மா அதான் தி கிரேட் அர்ச்சனா. அவங்களுக்கும் வர்மாவுக்கும் சம்பந்தம் இருக்குல்ல. இதோ இவ அவங்களோட மக தானே. அதான் வர்மா இவளை தேடி வீட்டு காலிங்கள அனுப்பி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான். ரித்திகா, எதுக்கு இப்போ இங்க நடந்த பிரச்சனைக்கு சம்பந்தமே இல்லாம அயலியோட அம்மாவை இழுத்து பேசுற? சும்மா அயலிய குறை சொல்லணுங்கிறதுக்காக ஓ இஷ்டத்துக்கு ஏதாவது இமேஜின் பண்ணி பேசிட்டு இருக்காத. அண்ணி, உங்களுக்கு நான் சொல்றதெல்லாம் இப்ப புரியாது. ஒரு நாள் இவ அம்மானால நமக்கு பெரிய ஆபத்து வரும். அப்ப தெரியும் நான் சொல்றது எந்த அளவுக்கு உண்மைன்னு. ரித்திகா, வேணாம், என் அம்மாவை பத்தி பேசாத. ஏன் உண்மையை சொன்னதும் தாங்க முடியலையோ? உன் அம்மாவால இப்ப வரைக்கும் என் அம்மாவும் அப்பாவும் தலை குனிஞ்சுதானே போயிட்டு இருக்காங்க. ச்சே, இந்த ஜென்மத்துல உன் கூட பிறந்த பாவத்தினால நானும் எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. ரித்திகா, சும்மாரு. அயலி, விடு. அவ பேசுறது எல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. இந்திரமா, வந்தவங்க வர்மாவோட ஆளுங்க இல்லம்மா. என்ன சித்தப்பா சொல்றீங்க? அப்படின்னா வந்தவங்க யாரு? மா, எலெக்ஷன்ல என்னை எதிர்த்து நின்னு தோத்து போனானே அவன்தான் இந்த ரவுடிகளை அனுப்பி வச்சிருக்கான்.